தானா உழுந்துட்டு இந்த பக்கம் போன தடவை இந்த தச்சு உட்காந்து தம்பி எல்லாம் கணக்கு விட்டுவாரு. அது இந்த லைட் இருக்கு பாருங்க, போக்கஸ் லைட், அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த பக்கம் உட்காந்து எடுத்தோம்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும். நலமும் கட்டுறதுக்கு மூச்சுட்டு வச்சுருக்காங்க அவங்கள. அப்படியா? ஓ இறங்கிருக்கே இல்லையா? இறங்கண்ணா 3 நாள் இறங்கிண்ணா. விடாது பக்தியோட கூடாது, பக்தியோட கூடாது. நான் சொன்னேன் பக்தியோட அப்புறம் கூடாது என்ன பண்ணாது. அதெல்லாம் 3 அடி தான். ஆனா தம்பி நிறைய இது டிவி நிருபர்கள் செய்தி வந்தாலும் வரலாம். டிவி தான் அவரு டிக்கெட் இருக்காரு, அவரு தம்புசாமி இன்னொருத்தர் பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ரோடு போட்டிருக்காரு. அவர் என்ன பத்திரம்ல டிவியா? ஆமா ஆமா ஆமா. அது நம்ம இவங்க அனுப்புவாங்க ராஜா. மாணிக்கவாசன் இது மக்கள் டிவி அனுப்புவாங்க தம்பி. அவன் போட்டால் தான் உண்டு. இவங்க எல்லாருமே எடுத்து அனுப்பிடுவாங்க, வேணும்னா போடுவான். கேப் இருந்தா அடிக்கிட்டு உள்ள என்ன சொல்லியிருக்கான் பண்ணைக்கிட்ட பண்ணாமனா போயிடுச்சு. ஆமாம் என்ன நம்ம வந்து ஆளா பண்ண காசு கேட்டுருக்காங்க. நம்பால் வந்து ஏதோ பேசியிருக்கான். யாரு? நம்பால பங்காளி. காசு எல்லாம் கிடையாது, காசு வாங்கி போய் குடிக்க தானே போகிறான். அவனுக்கு என்ன, அவன் எல்லாரையும் தான் பார்த்து வந்தானா, அவனுக்கு யாரு கேட்டான் லோன் கொடுத்து பேசிட்டான். இப்போ சக்தி வேலை பேசுகிறான் இல்லையா? சக்தி வேலை தான் யாரை பேசுகிறான்? ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன். யாரு? சக்தி வேலை தான். என்னைக்கு? ஏன் என்னமோ தெரியல. சக்தி வேலை தான் ராசப்பணம் பேசுறா அப்படின்னு சொன்னாங்க. காவேரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இவர் கருணாநிதி அடிச்சுக்கலாம். காவேரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு 9 மணிக்கு சரி காவேரி மார்க்கெட்டில் அடிச்சுட்டாங்க. எல்லாரையும் பேசுறேன்.
அப்படியா? இப்படிதான் அவன் அவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் இருக்கான பண்ண நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். பாத்தீங்க ஒரு நாள் என்ன செய்யாத மலை அப்போ 10 தூரம் கூப்பிட்டு தான் இருக்கேன். தெருவாசல சத்தம் போட்டு இருக்கான். தெருவாசல ஒருத்தரில் இருந்துச்சு. சைடுல பின்னாடி வந்தாச்சு. கேட்ட திறந்துக்கிட்டு சைடால பின்னாடி வர பாத்ரூம் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கும்? கோவம் வருது எனக்கு. நான் ரூம்ல உட்காந்துருந்தேன். வந்து என்ன அங்கே வந்து உட்காந்துருந்தா எனக்கு தெரியாதான்னு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த ஆமையப்பட்டி வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க வந்து கிளாஸ் இருக்கிறது வந்து ரொம்ப பொறுமை இருக்கணும், ரொம்ப சைத்திரமா இருக்கணும், ரொம்ப பொறுமையா தான் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். அது வந்து நம்மளை வந்து வெறுப்பேற்றுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. யாரு? ஆமையப்பட்டி விற்பனையாளர். ஆமாப்பா, ஒரு தடவை எனக்கு வந்துட்டாப்லப்பா சத்தியமூர்த்தி. சரி, என்னால பொறுக்கவே முடியல. சரி, இந்த சண்டேக்கு பண்டை நாங்கன்னு கிளாஸ்மேட் தான். சரி, அவங்க விற்கிறா நிறைய சாமான் வாங்கியிருக்கான்ட்ட. ஓகே ஓகே. கோயிலுக்கு கட்டி 8 மணிக்கு 12 மணி 1 மணி போகிறோம். சரி, காலையில் ஒரு 6 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன். சரி சரி. வாசலில் வந்து அப்படியே நிற்கிறான் சில மாரி. என்னது? யார் என்னன்னு கூப்பிட முடியல, அப்படியே நிற்கிறான். பொறுமையா என் கூட்ட நான்